திருத்தணி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கண் சிகிச்சைக்காக பூட்டியிருந்த அறையின் முன்பு நோயாளிகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு அவலம் ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தினமும் திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, பொதட்டூர்பேட்டை ஆகிய சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து தினமும் 500க்கும் மேற்பட்ட பொருள் நோயாளிகள், 100க்கும் மேற்பட்டோர் உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கண் சிகிச்சைக்காக முதியோர்கள் முதல் சிறுவர்கள் வரை காலை 8 மணி முதல் 10 மணி வரை சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பூட்டியிருந்த அறையின் முன்பு நீண்ட நேரம் காத்திருந்தனர். காலை 8 மணிக்கு வர வேண்டிய கண் சிகிச்சை மருத்துவர் வராததால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை நோயாளிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அப்போது அங்கு பணியில் இருந்த பயிற்சி செவிலியரிடம் டாக்டர் எவ்வளவு நேரம் ஆகும் வருவதற்கு என்று நோயாளிகள் கேட்டதற்கு, மருத்துவர் வர நேரமாகும், இருக்கிறவர்கள் இருங்கள், இல்லைனா அடுத்த வாரம் வர சொல்லி கண் சிகிச்சை மருத்துவர் கீர்த்தனா சொன்னதாக பயிற்சி செவிலியர் சொன்ன சம்பவம் நோயாளிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காலையில் 8 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கண்ணு வெளியே இன்னும் செக்கப் கோசம் 8 மணிலேருந்து இதுவரை டாக்டர் யாரும் வரல. இங்கே இருக்க ஸ்டாஃபுங்க டாக்டர் வரதுக்கு லேட் ஆகும், இருந்தால் இருங்க, இல்லைன்னா அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு போயினே இருக்கிறாங்க. பூட்டி வச்சு கதவை கூட திறக்கல. இவ்வளோ பேர் அப்படியே நின்று இப்போ இருக்கிறோம். காலி பாப்பா வந்தது, போய் டாக்டர் கேட்டுன்னு வரேன்ட்டு போனாங்க, எங்களை உட்கார வச்சுட்டு. இப்போ அந்த பாப்பாவை கேட்டால் எமர்ஜென்சி வார்டில் இருக்காங்களாம், வரத்துக்கு லேட் ஆகுமா, இருந்தால் இருக்கு சொல்லுங்கள், இல்லைன்னு போயிட்டு அடுத்த வாரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து சொல்ல